சுற்றி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அப்படின்னா முன்னாடி அதுவும் பத்திரிகை வாயிலாக தெரிய ஆரம்பிக்குது. அதை பற்றின டிஸ்கஷன், அதை பற்றின டிபேட் எல்லாமே இப்போ. ஆனால் இப்போ இணைய வலைதளங்களில் நடக்கிறது தான் இப்போ ஓகே லைஃப்பில் ஏதாவது நடக்குது, சினிமாவுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்குது, ஒருத்தவங்களோட லைஃப் இப்படி தான் மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல. இணைய வலைதளங்கள் தான் இப்போ அதிகமாக பூமாயிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லைங்க, டெக்னாலஜி வளர வளர நீங்கள் அதை தவிர்க்க முடியாது. இல்லை, முன்ன வந்து நம்ம உட்காந்து எழுதிட்டு இருந்தோம், இன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டு. அவ்வளோதான். நாளைக்கு வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒன்று வரலாம். புரியுது. வந்தால் நம்ம அதுலேயும் அடாப்ட் ஆக தான் போகிறோம். ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு 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 பர்சன் ஒரு நடிகரை அடித்து அப்படியே காலி பண்ணுறதுக்கான வேலைகள் இதில் அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்படி பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் படம் சரியாக நீங்கள் ஒரு படத்தை செலக்ட் பண்ணி அந்த படம் ஓடிடுச்சுன்னா யாரும் யாரையும் நிறுத்த முடியாது. உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன், நயன்தாரா, அதை இப்போ த்ரிஷா, இவ்வளோ பேசுகிறோம். நாளைக்கு த்ரிஷாவுக்கு ஒரு படம் இதனால் புக்காகாமல் போயிடுமான்னு? கரெக்டு. அப்படி கிடையாது. இல்லை, அது வேற இது வேற. நீங்கள் ஒரு வெற்றி கோட்டை தாண்டிட்டீங்கன்னா உங்களை மறுபடியும் கீழே இழுக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படங்கள் பண்ணணும், அவ்வளோ. புரியுது. அப்போனா பிரியங்கா மோகன் இப்போ சொன்னது அந்த படத்துடைய டிஆர்பி அதிகப்படுத்துறதுக்காக இல்லை அந்த படத்து மேலே இருக்கக்கூடிய பார்வையை அதிகப்படுத்துறதுக்காக பேசின பேச்சா எடுத்துக்கலாமா? தெரியாது, ஒருவேளை அவங்களுக்கே ஒரு ஆதங்கம் இருந்திருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். நமக்கு அவங்களுக்கு நடந்த சம்பவங்கள் எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்களும் சொல்லலை. நான் இப்படி இங்கே போனேன் சார், மைசூருக்கு ஒரு ஷூட்டிங் போனேன், என்னை பட்டினி போட்டுட்டாங்க, எனக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கொடுக்கல, நான் வந்து இதில் வந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று அவங்க சொன்னாங்கன்னா இவங்க அது எந்த அளவுக்கு அதில் தலையிட்டு இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படியும் எதுவும் சொல்லலை. அவங்க மேம்போக்காக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அவ்வளோ. ஆமாம்.